இந்த நேரத்தில் நான் இந்த குண்டலினி சக்தியோட என்னுடைய சுய அனுபவத்தை இங்கே நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இது ஆரம்பத்தில் எப்படின்னு சொன்னா, இந்த குண்டலினி சக்தி என்று சொன்னாலே ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கே தெரியாமல் இருந்தது. எனக்கு தெரிந்ததெல்லாம் தன்னம்பிக்கை, இறை நம்பிக்கை, விடாமுயற்சியுடன் இறைவனிடத்தில் பிரார்த்தனைகள், ஜெப தபம் இவைகள் மூலமா இறைவனை அடையலாம் என்ற எண்ணத்தை தவிர இந்த குண்டலினி சக்தி என்ற ஒரு விஷயமே எனக்கு தெரியாத நிலையிலே இருந்தது. ஆக சில காலங்களுக்கு பிறகு இதை பற்றி எனக்கு தெரிய வந்தது, இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு. இருந்தாலும் அதை யாரிடத்திலே போய் அந்த குண்டலினி சக்தியை நம்ம உணர்ந்து கொள்வது, யாரிடத்தில் போய் இந்த குண்டலினி சக்தியை பற்றி ஆன விவரங்களை நாம் அறிந்து கொள்வது என்ற விஷயம்லாம் தெரியாமல் இருந்தது. ஏன்னா அதுக்கு சரியான ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. அதன் பிறகு இறைவன் அருளால இறைவனிடத்திலே இறைவனையே நான் இறைவனே குருவாக ஏற்று நான் மன்றாடி பிரார்த்தனை செய்திருக்கின்றேன். பல வருடங்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தனையெல்லாம் செய்திருக்கின்றேன். இந்த இடத்துல ஒரு விஷயம் கவனிக்கணும். ஏன் இறைவனை குருவாக ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னா, பல குருமார்கள் என்ற பேரிலே உலவி கொண்டு இருந்த பலரையும் நான் பார்த்திருக்கின்றேன். எல்லாம் குருன்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் குரு கேட்ட கேள்விக்கு சரியான பதில் அளிக்கக்கூடிய நிலைகளில் அவர்கள் இல்லை. எல்லாம் சாஸ்திரத்தில் படித்த விஷயங்களை மட்டும்தான் என்னோட பகிர்ந்து கொண்டார்கள். சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது, இந்த சமயத்தில் இது சொல்லப்படுகிறது, உருவ வழிபாட்டை பற்றி சொல்லப்படுகிறது, இறைவனுடைய பல அவதாரங்களை பற்றி சொல்லப்படுகின்றன, இந்த மாதிரியான மந்திரங்கள், இப்படி இந்தந்த மந்திரங்கள் என்னென்ன தெய்வங்களுக்குரியது, இப்படி சமய அடிப்படையிலான விளக்கங்களை மட்டும்தான் அளித்தார்கள். இந்த உண்மையான இந்த குண்டலினி சக்தியை எப்படி நான் எழுப்புவது, எப்படி எழுப்பி உண்மையான நிலையை அடைவது, எப்படி நாம் இறை உன்னோடு தொடர்பு கொள்வது, இந்த குண்டலினி சக்தி ஒன்று இருக்கிறது, அதன் மூலமாக எப்படி இந்த குண்டலினி சக்தியை எழுச்சி பெறும்படி செய்து ஞான காட்சிகளை பெறுவது எப்படி என்ற விஷயங்கள்லாம் அவர்கள் சொல்லவே கிடையாது என்கிட்ட. எல்லாத்திற்கும் மேல ஒரு மகா சக்தி இருக்கின்றார், அந்த சக்தியை தான் இறைவன் என்று நாம் சொல்கின்றோம். ஆக இறைவனுக்கு தெரியாமல் எதுவுமே நடப்பது கிடையாது. அவர்கள் செய்யக்கூடிய கர்ம வினைக்கு ஏற்றாற் போல் அவர்கள் அதுக்கு தற்க நேரம் வரும்போது அவரவர்களே அதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். இந்த கர்ம வினை என்பது இருந்து மீளவே முடியாது. ஆக நான் யாரையும் குறை சொல்வதற்கு எதுவுமே கிடையாது. ஆனால் நான் என்னுடைய சொந்த அனுபவம், நிறைய குருமார்களை பார்த்திருக்கேன். அவங்க என்ன செய்யறாங்கன்னா, நேராக போயிட்டு பூஜாரிகள் அமர்வார்கள், கொண்டு இறைவனோடு உரையாடுவது போலவும் பல விதமான பாவனைகள் எல்லாம் செய்வார்கள். இப்படிலாம் செய்துவிட்டு இந்த மாதிரி நிறைய குருமார்களை பார்த்திருக்கேன். ஆனா உண்மையான நிலை, என்னோட கேள்வியெல்லாம் என்னன்னு சொன்னா, இறைவன் இருக்கிறாருன்னு சொன்னா எப்படி நம்ம அவரை உணர்ந்து கொள்வது, என்ன முறையில் உணர்ந்து கொள்வது? ஆரம்ப காலங்களில் நான் பக்தி வழிமுறைகளில் நான் ரொம்ப தீவிரமாக பிரார்த்தனை, ஜப தபம், எனக்கு சொந்தமாக தெரிந்த பூஜைகள் இவைகள்லாம் நான் செய்து கொண்டு வந்தேன். உருவ வழிபாட்டில் ரொம்ப மிக மிக தீவிரமாக ஈடுபட்டு இருந்திருக்கின்றேன். பல வருடங்கள் போராடி இருக்கேன். அப்படி இந்த மாதிரி நிறைய குருமார்கள் என்ன செய்வாங்க, ஒவ்வொருத்தரையும் போய் 6 மாதம், 1 வருடம், 2 வருடம், கடைசியில பார்த்தா ஒண்ணுமே நான் கேட்ட கேள்விக்கான சரியான பதிலும் கிடையாது, நான் விரும்பிய நிலையை உணர்த்துவதற்கும் ஒரு வாய்ப்பு இல்லை. என்னை பற்றி அவர்களுக்கு தெரிவது கிடையாது. என்னை பற்றி எதுக்கு வந்திருக்கோன்றது கூட அவங்களுக்கு தெரியாது. அப்படியே இருங்க, பொறுமையா இருங்க, இதை செஞ்சுட்டு வாங்க, இப்படி பூஜை செய்யுங்க, இந்த மாதிரியான பூஜைகள் செய்யுங்க, அந்த பூஜை செய்யுங்க. பூஜை செய்யக்கூடிய முறைகளையே தான் மாற்றம் செய்து கொண்டு வந்தார்கள் ஒழிய உண்மையான நிலையை உணர்த்துவதற்கு வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தது. ஆனால் என்னன்னு சொன்னா, அவர்களுடைய அந்த பாவனைகள்னா அவர்களுடைய செய்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா நேரடியாக இறைவனோடு தொடர்பு கொண்டு இருப்பவர்கள் போல இருப்பார்கள். நேரம் இறைவன் பேசுவாங்க, சொல்லு அப்படின்லாம் பேசுவாங்க. அம்மா நீ சொல்லுமா, என்னம்மா நடக்குது அப்படின்லாம் பேசுவார்கள். எனக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கும், என்னடா அது அம்மா தெய்வத்துக்கிட்ட நேரடியாக அப்படிலாம் பேசுறாங்களா அப்படின்றதுலாம் இருக்கிறது. ஆக இந்த மாதிரி உள்ளவர்கள் அன்று இல்லை, இன்னும் கூட இருக்காங்க. நான் சொல்வது ஒரு 30 வருடங்களுக்கு முன்ன உள்ள ஒரு விஷயம். ஆனா இன்னமும் அந்த மாதிரி நிறைய பேர் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். மக்கள் ஏமாந்து கொண்டு தான் இருக்காங்க. சிலர் போய் இந்த மாந்திரிக முறையில சில விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டு அதை வைத்துக் கொண்டு சில குறிகள்லாம் சொல்லிக்கிட்டு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். பணத்திற்காக
இந்த மாதிரிலாம் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். பாதுகாப்பு கொடுக்கின்றேன் என்றும், இன்னும் தாய்த்து செய்கிறேன் அல்ல தகுடு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள்லாம் நிறைய நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆக இந்த மாதிரி நிலையில் இருந்தெல்லாம் வெறுத்து போய் வாழ்க்கையில வெறுத்துட்டேன். கடைசியில என்ன கடைசி நிலை என்று சொல்லும்போது பல பேர் பார்ப்பவர்கள்லாம் ஏதாவது ஒரு விஷயத்தில் வைத்திருப்பார்கள். அங்க போய் பார்த்தா ஒரு விஷயம்னா திடீர்னு சொல்லுவாங்க, 2-3 விஷயங்கள் சொல்லுவாங்க. வரக்கூடியவர்களுக்கு காரியம் அப்படி நடக்கலாம் சொல்லுவாங்க. சிலர் அவர்களுடைய பூஜை முறைகள்லாம் ரொம்ப கடுமையாலாம் செய்வாங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் பூஜை செய்யறவர்கள்லாம் இருப்பார்கள். ஆனா அவர்கள் அது நமக்கு தேவையான அந்த விஷயங்கள், அதாவது தேவையான ஆன்மீக விஷயங்களை பற்றி தெளிவுபடுத்துவதற்கான அந்த ஞான நிலை இல்லாத நிலையில் இருப்பார்கள். பொதுவா சொல்லணும்னு சொன்னா நேரடி அனுபவம் என்பது ரொம்ப முக்கியம். என்னை பொறுத்த மட்டில நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, என்னுடைய அனுபவம் சொல்றதுக்கு முன்னால இதெல்லாம் நான் சொல்லணும்னு விருப்பப்படுகிறேன். அவர்கள் சமய கல்வியிலே நல்ல தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது இன்னும் வேறு வகையில நான் இறை வழிபாடு செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, யாகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது யோகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, எந்த மார்க்கத்தில் சென்று அவர்கள் அதாவது ஒரு குரு என்ற நிலையை அடைந்தவர்களாக இருந்தாலும் கூட, என்னை பொறுத்த மட்டிலும் என்னுடைய கேள்வி ஒன்றுதான். உங்ககிட்ட என்ன, நீங்க ஆன்மீக விஷயத்துல இத்தனை வருடம் இருந்தீங்க, யாகம் செய்றீங்க, யோகம் செய்றீங்க, தியானம் செய்றீங்க, தபம் செய்றீங்க, சரி, ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான். எதுவுமே செய்யாமல் இருப்பதை காட்டிலும் இது மிக மிக மேலான ஒரு விஷயம். ஆனால் இதன் மூலமாக நீங்கள் அடைந்த நன்மை என்ன நன்மை அடைஞ்சிருக்கீங்க? இதனால மக்களுக்கு நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? இதனால மக்களுக்கு என்ன நன்மைகள் ஏற்படுகிறது? அந்த உண்மையான அந்த அனுபவத்தை தான் நான் எதிர்பார்க்கின்றேன். அந்த அனுபவம் உங்களால எவ்வளவு மக்களை நீங்கள் சிறப்பான வாழ்க்கை வாழும்படி செய்திருக்கின்றீர்கள், எவ்வளவு மக்கள் ஆன்மீகத்தில் செல்லும்படி நீங்கள் ஒரு தூண்டுகோலாக இருந்திருக்கின்றீர்கள் என்றெல்லாம் கவனிக்க வேண்டும். வெறும் சமய கல்வியை கற்றுக்கொண்டு விளக்கம் மட்டும் அளித்துக் கொண்டு இருந்தால் அது போதாது. அது ஒரு சிறப்பு இல்லை. அது மட்டும் அல்லாமல் ஞான நிலையில் இருக்க வேண்டும். அந்த சமயத்தில் சொல்லப்படுகின்ற வழிகளிலே அவர் செல்லக்கூடியவர்களாக இருக்கும். நிறைய பேர் சமய விளக்கங்களாம் நிறைய சொல்கின்றார்கள். ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம்தான். மக்கள் நம்ம சமயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு நான் வரவேற்பு கொடுக்கின்றேன், ஆதரவு கொடுக்கின்றேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். ஆனா அதே நேரத்தில் அவர்கள் அந்த வழியில் செல்லக்கூடியவர்களா இருக்க வேண்டும். அனுபவம் பெற வேண்டும், ஞான நிலை இருக்க வேண்டும் அவர்களிடத்திலே. பக்தியில் சென்று அனுபவம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த சமய தொண்டு தொடரும், மக்கள் விரும்புவார்கள். இல்லை என்றால் வெறும் இப்படியே விளக்கங்களையே அளித்துக்கிட்டு போனான்னு சொன்னா நம்ம அதை உணர்ந்து மக்கள் இறை வழிபாடு செல்வதற்கு ஆர்வத்தை மட்டும்தான் ஏற்படுத்துமே ஒழிய அந்த முழுமையாக செல்வார்களா என்பது நிச்சயமாக சொல்ல முடியாது. இன்னும் பலரும் சமய கல்வி கற்றுக் கொடுக்கிறவர்களும் சரி, இந்த மாதிரி யோகத்தில் செல்லக்கூடியவர்களும், தபம் செய்யக்கூடியவர்களும், பல ஆன்மீக வழியில் செல்லக்கூடியவர்களும் ஒன்று நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கின்றேன். என்னன்னு சொன்னா, ஆணவம், தற்பெருமை, அகம்பாவம், மற்றவர்களை குறை கூறுவது, இவைகள் எல்லாம் இருக்கவே கூடாது. சிலர் ரொம்ப ஆன்மீக வழியில தீவிரமாக இருக்கின்றார்கள். சமய கல்வியெல்லாம் நிறைய கற்றுக் கொடுத்துட்டு நிறைய மற்றவர்களை குறை சொல்வதே அவரோட வேலையாயிடுச்சு. அவர் எப்படி செய்யறாரு, இப்படி செய்யறாரு. ஏன்னு கேட்டா, நம்ம அதாவது அடுத்தவர்களை ஆன்மீக வழிகளை கண்டிப்பது என்பது இதை நான் சொல்வது கூட உங்களை குறை சொல்லவில்லை. ஆனால் என்னையும் அதனால தான் நான் சொல்றேன், என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கின்றேன். என்னன்னு சொன்னா, நமக்கு அது மற்றவர்களை குறை கூறுவதும் மற்றவர்களை மேல் போராமைப்படுவது என்பது நமக்கு தேவையில்லாத ஒன்று. ஆக இறைவன் இருக்கின்றார், அது பார்த்துக்கொள்ள இறைவனுக்கு தான் தெரியும். இறைவன் இடத்துல யாருக்கெல்லாம் எப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க. வாழ்ந்து சென்றவர்களுடைய வரலாறை புரட்டி பார்க்கும்பொழுது, திரும்பி பார்க்கும்பொழுது ரொம்ப கடுமையான, அதாவது தவறான வழியில் இழிவான செயல்கள் செய்தவர்கள் எல்லாம் திடீரென்று இறைநிலை அடைந்து முக்தி பெற்றவர்களும் இருக்கின்றார்கள். அதற்கு காரணம் திருவுளம், இறைவனுடைய திருவுளம், இறைவனுடைய திருவுளம். ஆக நாம் ஒருத்தரை கண்டிப்பதும் தண்டிப்பதும் அது இறைவனை பொறுத்தது. ஆக நம்ம வரை நம் சொந்தத்திலே நமக்கு நாமே சரியாக இருக்கின்றோமா என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும்.
என்னைக்குமே வந்து மற்றவர்களை நம்ம பார்ப்பதற்கு முன்னால் நம்மை நாம் உள்நோக்கி பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. என் வாழ்க்கையில இன்னைக்கு நான் வந்து மிக மிக உயர்ந்த நிலையில இன்னைக்கு இருப்பதற்கு இறைவன் அருளால் இந்த நிலையை அடைவதற்கு முக்கிய காரணமே அதுதான். எப்பவுமே நான் எனக்குள்ளே என்னை பற்றி தான் நான் செவிப்படுத்திக் கொள்வேன். என்னை நான் தயார்படுத்திக் கொண்டே இருப்பேன். எனக்குள்ள இருக்கக்கூடிய நல்லவை என்னென்ன குறைபாடுகள் இருக்கின்றன என்பதை மட்டும்தான் பார்ப்பேன். மற்றவர்கள் வந்து சொல்லக்கூடிய குறைகளை வந்து நான் வந்து குறைகளாக எப்பொழுதுமே நினைப்பது கிடையாது. சில பேர் பொறாமை காரணமாக குறை சொல்வார்கள், சில பேர் அவர்கள் மனதில் தோன்றுவதை சொல்வார்கள். எது எப்படி இருந்தாலும் நம்மை நாமே முதலில் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். யோகத்திலே இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தியான பயிற்சி செய்யக்கூடியவர்கள், யோகத்தில் செல்லக்கூடியவர்கள் எப்பொழுதுமே தன்னை தானே வந்துட்டு ஆராய்ந்து கொண்டிருக்க வேண்டும். அது பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால், சரி இன்னைக்கு காலையிலிருந்து நம்ம வந்து என்னென்ன செய்திருக்கோம், எவ்வளவு நல்ல விஷயங்களில் ஈடுபட்டிருக்கின்றோம், அல்ல ஏதாவது தவறான விஷயங்கள் நம்ம சென்றிருக்கின்றோமா, அல்ல நேரத்தை தேவையில்லாமல் நேரத்தை வீணடித்திருக்கின்றோமா, இப்படியெல்லாம் நம்ம ஆராயும் பொழுது நமக்குள் இருக்கக்கூடிய பலகீனமான தேவையில்லாத விஷயங்கள் விட்டு விலகும் பொழுது நம்ம ஆன்மீகத்தில் மிக விரைவாகவும் வேகமாகவும் முன்னேற்றத்தை அடைய முடியும்.